புயலின் தாக்கத்தால் சென்னையில் மரங்களின் எண்ணிக்கை குறைந்துவிட்டது. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் நிறைந்திருந்த மரங்கள் வேருடன் சாய்ந்து கிடப்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. வர்தா புயல் சென்னையவே புரட்டி போட்டிருக்கு. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டுருக்காங்க. இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளி எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு நான் போய் பார்க்க போறேன். அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட நமது வாகனம் வள்ளுவர் கோட்டம், கோடம்பாக்கம், டி நகர், அசோக் நகர் வழியா பயணப்பட்டது. வழக்கமா சென்னையின் சாலைகள்ல மரங்களுக்கு கீழே குப்பைகள் தேங்கி கிடப்பதை பார்க்க முடியும். ஆனா இப்போ மரங்களே குப்பைகளா சாலை ஓரங்கள்ல நிறைஞ்சு கிடப்பதை பார்க்க முடிஞ்சுது. அரை மணி நேர பயணத்திற்கு பிறகு நம்ம அசோக் நகர்ல இருக்க ஒரு அரசு பள்ளிக்கு வந்திருக்கோம். நான் இப்ப அசோக் நகர் மகளிர் மேல்நிலை பள்ளியில இருக்கேன். இந்த பள்ளி நகரத்திற்கு நடுவுல இருக்கு. இங்க விரல் விட்டு எண்ண முடியாத அளவிற்கு மரங்கள் இருக்கு. வர்தா புயலுக்கு அப்புறம் இந்த மரங்களோட கதி என்னன்னு வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நான் பார்க்குற காட்சியை என்னால நம்ப முடியல. ஏன்னா பாடம் எடுக்க வேண்டிய ஆசிரியர்கள் கையில் துடப்பத்தை வச்சுட்டு விழுந்து கிடக்கும் மரங்களை அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. திரும்பும் திசையெல்லாம் மரங்களா நிறைஞ்சிருந்த இந்த வளாகத்துல இப்போ அந்த மரங்கள் சவங்களை போல சரிஞ்சு கிடக்கிறத பார்க்கும்போது மனசு கணக்குது. கீப் கிளீன் அப்படின்னு சொல்லி அந்த போர்டெல்லாம் ஒவ்வொரு மரத்துலையும் நாங்கள் வச்சுருப்போம். பெருமையாக இருந்துச்சு எங்களுக்கு அந்த மரங்கள் பார்க்கும்போது. ஆனால் இப்போ மறுபடியும் இந்த வர்தா புயலால் பார்த்திங்கன்னா எங்கள் பள்ளி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையை நாங்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு. 25 மரங்கள் எங்களுக்கு சேதமடைஞ்சிருச்சு. அந்த 25ல் பார்த்திங்கன்னா 10 ஃபுல்லாக முழுக்க வேரோடு பிடுங்கப்பட்டு அது விழுந்திருக்குது. 15 மரங்கள் மிகப்பெரிய அந்த கிளைகளை இழந்துருச்சு. கண்முன்னே விழுந்து கிடக்கும் இந்த மரங்களுக்கு வயசு 60 கிட்ட இருக்கும். இந்த மரங்களை இனி எப்படி மீட்டெடுக்க போறோம்னு பரிதவிப்புல இருக்காங்க இந்த பள்ளி ஆசிரியர்கள். அவங்க லஞ்ச் டைம், இன்டர்வல் டைம், மற்ற எல்லா டைமிங்கில் பார்த்தீங்கன்னா மரத்தடியில் உட்காந்து நிறைய விளையாடுவாங்க, படிப்பாங்க. அங்கே உட்காந்து தன்னுடைய ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் கலருது, பெயிண்டிங் பண்ணுறது, ஈவினிங் ஸ்டடி பண்ணுறது, மத்தியான டயத்தில் பெயிண்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தடியில் தான் பண்ணுவாங்க. ஆனால் அது மிகப்பெரிய இழப்பு. அது தாங்க முடியாத ஒரு இழப்புன்னு தான் சொல்லலாம். அரசு பள்ளி என்றாலே காத்தோட்டம் இருக்காது, கட்டடம் ஒழுங்கா இருக்காதுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இதற்கெல்லாம் விதிவிலக்கா இருந்த இது போன்ற ஒரு சில அரசு பள்ளியையும் இந்த புயல் புரட்டி போட்டிருக்கு. வீழ்ந்து கிடக்கும் இந்த மரங்கள் இங்கு படிக்கும் மாணவர்களுக்கு வெறும் காற்றை மட்டும் கொடுக்கவில்லை, மாறாக சூழலியல் கல்வியையும் சேர்த்தே கொடுத்திருக்கிறது. நகர் முழுவதும் சுவாசம் இழந்து கிடக்கும் இந்த மரங்கள் தனது தேவையை உணர்த்த தொடங்கும் நாட்களும் வெகு தொலைவில் இல்லை. ஒளிப்பதிவாளர் சங்கருடன் சிபி, நியூஸ் 18 தமிழ்நாடு.